அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பெரிய கூட்டம் வருது. யாருன்னு பார்த்தா நான் கொண்டு போய் வச்ச வீடு வந்து ஒரு டீப்பு வீடு. ஒரிஜினல் பொண்டாட்டி வந்து அப்புறம் நிற்கிறா. சட்டையும் பேண்ட் சட்டையெல்லாம் கிடிச்சு அடி ஒத்தையெல்லாம் வாங்கி என்ன தைரியம் இருந்தால் ஒப்பாட்டி வீட்டில் கொண்டு போய் போயிடு. எனக்கு என்ன தெரியும், 40 வயசு கூட ஆகுங்க, 2 பொண்டாட்டி வச்சிருந்துருக்கான். அவன் எனக்கு கண்ணில் காட்டினது பூரா ஒப்பாட்டியை தான் காட்டியிருக்கான். சொந்த பொண்டாட்டி ஒண்ணு இருக்குது அவன் சொல்லவே இல்லை. இப்படி நடக்குதுங்க நம்ம ஊர்ல. அதான் அந்த அதே தான் நடந்திருக்கும். இந்த ஒரு ஒப்பாரி வைக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க நம்ம அனுதாபம் தெரிவிக்கும் விசாரிச்சுக்கிட்டு போகணும். நீங்க ஒரு பொண்டாட்டி தானே, 5-6 பொண்டாட்டி இருக்குது, ஆம்பளை சத்தா பொம்பளை சத்தா அப்படி இருக்கு. இல்ல சார், ஒரு இல்ல எதுக்காக சொல்றேன்னா, விஜய் அங்க போகாத விஜய் போயிருந்தாக்க இன்னொரு சட்டம் ஒழுங்கு இது வந்திருக்கும். அந்த இடத்துல ஸ்டாம்பீடா இன்னும் 10 பேர் செத்து போயிருப்பான். சரி சார், நீங்க ஒரு டாக்டர் சார், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி இன்னைக்கு காலையில இருந்த சரமாரியா தமிழக அரசை கேட்டுதுன்னா, 41 பேர் அதுவும் நைட் டைம்ல எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? எத்தனை டேபிள் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. நைட் டைம்ல அத்தனை பேர் எப்படி கிடைச்சாங்க? ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் சும்மா இல்லை, உங்களுக்கு தெரியும். நகம் சாம்பிள் எடுக்கணும், நகம் இடுக்கல முடி சாம்பிள், ஸ்கின் சாம்பிள், ஒரு ஆர்கன்லயும் நம்ம சாம்பிள் எடுக்கணும். அதுக்கே 2 hours ஆகும். எத்தனை டேபிள் வச்சுங்க? எப்படி டாக்டர் எப்படி நைட்டு கொடுக்குறீங்க? எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோ, 6 மணி ஆயிடுச்சு நாங்கள் தரமாட்டோம் டெட் பாடியை. உடனே இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த ரிலேஷன்ஸ்லாம், இறந்த வீட்டில் இருக்க ரிலேஷன்ஸ்லாம் உடனடியா டெட் பாடி கேட்டாங்க. யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க சார். ஒரு அசம்பாவிதம் ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் நான் டெட் பாடி வாங்க மாட்டேன், எனக்கு நீதி கிடைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே உள்ட்டு அடிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் திக்கு திணறி போச்சு உச்ச நீதிமன்றம். இதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? தமிழ்நாடு அரசு வக்கீல் சரியா பேசலாம்.